Hello everyone, welcome to post market analysis. So first of all, நிஃப்டியோட இன்னொரு லோ வந்து பார்க்குறோம். ஸோ லோ கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2390 வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 2300 கால் போட்டு எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் அவனோட பிரேக் வந்து சஸ்டெயின் பண்ணால் மார்க்கெட் பை, புட் ஆப்ஷன் அவனோட பிரேக் வந்து சஸ்டெயின் பண்ணால் மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து ரெண்டு வழி. ஸோ 2300 கால் போட்டு எடுக்கிறோம். ஸோ உனக்கான பிரேக் என்ன அப்படின்னா 66.95. ஸோ இந்த பக்கம் காலில் ஒரு லைன், புட்டில் ஒரு லைன் போடுறோம். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் என்ன பண்ணால் அதுக்கு கீழே இருக்க மைனர் அட்வான்ஸ் லெவல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. சிங்கிள் கேண்டில் பேஸை போட்டு அதுக்குள்ளேயே அரைச்சிட்ருக்கான். ஸோ அந்த இடத்துல ஒரு 27 பாயிண்ட்ஸ் பிலோவில் இருக்குது. ஸோ ட்ரை ஆகிட்டு போயிட்டுருக்கு 0 நோக்கி. ஸோ ரெடி எக்ஸ்பைரி ஆல்சோ. ஸோ இங்கேருந்து வந்தோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ப்ளோசிவாக உடைச்சோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோசிவ் உடைச்ச ஸோ எப்படி நம்ம கோராக பிடிக்க முடியும் அப்படின்னா, இவன் ஆல்ரெடி பிலோவில் இருக்கான். ப்ரீமியம் வந்து மெல்ட்டிங். ஸோ இது ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ப்ராபபிலிட்டி எனக்கு தான். ஸோ இது மட்டும் கிடையாது. ஸோ எஸ்எம்சிவியூக்கு உள்ளே வர்றோம் அப்படின்னாலும் ஸோ ப்ராபபிலிட்டி யாருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் கால் ஆப்ஷனுக்கு மட்டும்தான். ஸோ பிகாஸ் ஆஃப் டிமாண்டில் இருக்குது. லைக்லி இங்கே வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஜோனு ஸ்வீப் அடிச்சிருக்க ஆஸ் பர் நம்மளோட செட்டப் படி. எப்போ ஜோனு ஸ்வீப் அடிக்குதோ இப்போ கன்ஃபார்ம் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்க போது அந்த ஜோனு. ஸோ வித் ப்ரீமியத்தோட அப்ரோச்சோடு பண்ணும்போது ஓகேங்களா. இப்போது இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டியூஸ்மெண்ட் சினாரியில் மார்க்கெட் எப்போ கண்டினியூ ரேலி குடிக்க போதும். ஸோ இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை ஜஸ்ட் விக்கு போட்டு கிராப் அடிச்சுட்டு சடனாக வந்து இந்த டபுள் பாட்டத்துக்கான டார்கெட் வந்து அடிப்பான் ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த டபுள் பாட்டத்துக்கான டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னங்க ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ வென் அவர் கண்டிஷன் மீட்ஸ். ஸோ அதுதான் மேட்ரு. எப்போ வந்து நமக்கு ப்ரீமியம் வந்து நமக்கு கரெக்டாக சைட்வேஸ் இல்லை ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே மீட் ஆகும் ஓகேங்களா. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும். ஸோ இங்கேருந்து மேலே போகிறோன்னா எங்கே போகணும், அது வரை தான் போகணும். ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் டார்கெட் தான் அச்சீவ்டு ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போது இதுதான் வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியம் என்ன சொல்லுது, அதுக்கு தான் வாய்ப்பாக சொல்லுது. ஸோ எக்ஸ்ப்ளோசிவாக உடைச்சான் 111 அப்படின்றது டார்கெட்டு, அடுத்த டார்கெட். ஸோ ஒன்ஸ் அந்த 111 வந்து உடச்சி ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் மேலே இருக்க 156 தான் ஓகேங்களா. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னும் போது இங்கே ஒரு எஸ்எம்சிவி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பை வந்து அடிக்கலாம். ஸோ நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கும்போது சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து லாங் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவும் வந்து இன்றைக்கி 23,300 அது ரேஞ்சு தான், அதை நோக்கி தான் போக வேண்டியது இருந்துச்சு. அதுவும் ஒரு ரீசன். ஸோ எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி என்ன பண்ணாங்க அப்படின்னா மொத்த பக்கம் ப்ரீமியத்தை கரைச்சாங்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா எல்லா ஸ்ட்ரைக்ஸும் நமக்கு கரைஞ்சி தான் இருக்குது. பிலோ த பிரேக் தான் நல்லா ஃபுல்லாக 935 எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் கொண்டு போட்டாங்க. 23,200 கால் போட்டு எல்லாத்தையும். ஸோ அதாவது இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏங்க சைட்வேஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஓகேங்களா. அந்த ரேஞ்சில் வந்து ஏன் சைட்வேஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு 2 ஸ்ட்ரைக்ஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 23,200 கால், 300 புட் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே பிலோ த பிரேக்கிங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்போது இன்றைக்கி 0ல் தான் முடியும். அதாவது எக்ஸ்பைரியில் நாட் தட் மச் பிக் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து இப்படி உடச்சி மேலே போயிருந்துச்சுன்னா ஒன்று உடச்சி கீழே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ தட்ஸ் அ காம்பினேஷனாக பண்ணும்போது ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரீமியத்தை தான் கரைச்சிட்ருக்காங்க. ஆஸ் பர் ப்ரீமியம் பேசிஸ்லேயே நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபெக்டான சைட்வேஸாக வந்து கொடுத்துருக்கான். ஸோ செகண்ட் ஒன் ஆஸ் பர் டேட்டா மேக்ஸிமம் டார்கெட்டே 23,300 தான். ஸோ இன்றைக்கி கிரியேட் பண்ண ஹை 23,270. அதுக்கப்புறம் அது எல்லாம் வந்து எல்லாம் ரேஞ்ச் வந்து ரொம்ப மைனர் ரேஞ்சஸ் ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது அரைச்சி தான் முடிப்பாங்க. ப்ரீமியம் வந்து புட் சைடு வந்து இல்லை. அதாவது ப்ரீமியம் இருந்தால் தான் அந்த சைடு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ப்ரீமியம் நமக்கு இல்லை அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு போக வேண்டியதே கிடையாது, அப்படியே தான் நிற்கும் ஓகேங்களா. மீன்ஸ் ப்ரீமியம் இருந்தாங்க மார்க்கெட்டே ட்ராவல் பண்ணும் ஓகேங்களா. ஏன்னா ஆஸ் அ செல்லராக நம்ம ப்ரீமியத்தை தான் விற்கிறோம். ஆஸ் அ செல்லராக ஆஸ் அ பையராக நம்ம வாங்குறது ப்ரீமியம். ஸோ அப்போது ப்ரீமியம் இல்லைன்னா அந்த பக்கம் செல்லருக்கு போய் மார்க்கெட்டுக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால தான் கீழவும் வரலை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான் கீழே வராதுக்கு ரீசனும் ப்ரீமியம் இல்லை. ஸோ அதுதான் நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ சியோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் மேக் பண்ண ட்ரேட்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 9:40 முடிஞ்சிச்சு, 9:50 ஓகேங்களா. ஓகே, அடுத்து எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா நோ ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ லோ ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ என்ன டைமுக்கு ஒரு 12 சொல்லியாச்சு. அதாவது ப்ரீமியம் இல்லை, 12 ஸ்பாட் எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது புட் ஆப்ஷன் 200 இருக்கும்போது 7 ரூபா ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டூ மச் கரைச்சி வச்சுருக்கான். 7 ரூபாயில் இருக்குது. இதை போய்ட்டு அவங்க செல் அடித்து இதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்களா அப்படின்னா அவங்க விரும்ப மாட்டாங்க ஆஸ் அ செல்லராக. ஸோ நமக்கும் ஆஸ் பர் டேட்டா ஸோ இன்றைக்கி நாட் அ ஒயிட் ரேஞ்ச், ரொம்ப நேரோ ரேஞ்ச் தான். அதனால தான் மார்க்கெட்டில் மூவும் கிடையாது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க பிரேக் வந்து சொல்லியாச்சு. அங்கே வந்து ப்ரீமியம் வந்து இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அக்ரெசிவ் ட்ரேடர் ஒரு ட்ரேட் எடுத்து கரெக்டாக 9:35 36 ட்ரேட் முடியுது ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன். ஸோ ஏன் கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் மேலே போக போகுது நமக்கு தெரியும் ஓகேங்களா. அப்படின்னும்போது நம்ம அதை தான் எடுக்கணும். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கு தான் கொடுக்க போகிறோம். சப்ளை டிமாண்டும் இருக்குது, இம்பேலன்ஸும் இருக்குது, ஓபி ஸோ எல்லாம் இருக்குது. ப்ளஸ் நமக்கு ப்ரீமியமும் இருக்குது, டேட்டா அதுதான் இண்டிகேட் பண்ணது அப்படின்னா அந்த சைடை ட்ரேட் எடுத்துகிட்டு தேவையை பிடிச்சிட்டு வெளியே போய்ட்டு இருக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். தேங்க்யூ.